நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று எழுதியிருந்தேன். அதாவது 5/6/2024 ஒரு சம்பவத்தை ஃபேஸ்புக்கில் அது மெமரியில் காமிச்சது. ஸோ அது குறித்து ஒரு போஸ்ட் ஒன்று எழுதியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நேற்று அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருக்கு டிக்கெட் போட்டோம். நான், தம்பி கபிலன், கதிர் 3 பேர் என்ன பண்ணோம், 3 பேருமே சினிமா ஆர்வலர்கள். ஸோ நாங்கள் 3 பேரும் என்ன பண்ணோம்னா கோயம்புத்தூருக்கு டிக்கெட் போட்டோம். இங்கே சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு. அது எதுக்கு போனோம் அப்படின்னா, சினிமா பார்க்குறது தான் போனோம். வேறு எதுக்காகவுமே போகல. சினிமா பார்க்குறதுக்காக சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனோம். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்து 6 மணிக்கெலாம் சென்ட்ரல் வந்து, சென்ட்ரலில் 6:40 வந்து ட்ரெயினை பிடிச்சி அங்கே போய் ஒரு 11-12 மணிக்கு இறங்கி, அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி 2 படம் பார்த்தோம். ஒன்று வந்து மஞ்சுமல் பாய்ஸ், அதுக்கப்புறம் வந்து இது டோன். ஒன்று வந்து 2மே வந்து ஒன்று எப்பிக்கும் ஒன்று ஐமேக்ஸ், 2லுமே படம் பார்த்தோம் ஆக்சுவலி. ஏன்னா அந்த 2 தேட்டரையுமே பார்க்கணுன்றதுக்காக கோயம்புத்தூர் ப்ராட்வே சினிமாஸ்க்கு 3 பேருமே போனோம். இந்த சினிமாவுக்கான காதல்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சினிமா காதல் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கு வந்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்க கோயம்புத்தூரில் படம் பார்க்குறதுக்கு வந்தீங்களா அப்படின்னா, சில சொல்லுவாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும், அதை பற்றி நினச்சிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ எந்த ஊருக்கு போனாலுமே நான் வந்து ஒரு தேட்டரை தான் பார்ப்பேன். ஏன்னா ஊரில் மற்ற இடங்கள்லாம் தெரியாமல் கூட இருப்பான், ஆனால் தேட்டர் தெரியாத யாருமே இருக்க முடியாது. ஸோ தேட்டரை ஒரு லேண்ட்மார்க்காக வச்சுட்டு நான் அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் வரதுக்கும் பண்ணுவேன். 2வது தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தியேட்டரில் படம் பார்க்குறது அப்படின்றது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயங்கள், ஒரு கதை. நான் இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை என் வாழ்க்கையிலேருந்து மறந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இன்னொருத்தவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரதுக்காக நான் தேட்டருக்கே போக ஆரம்பித்தேன். பிகாஸ் ஐ ஹவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அது இது லொட்டு லொசுக்கெல்லாம் இருக்கும்போது சினிமா மீதான ஒரு காதலும் அது காரணம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சினிமா பிடிக்கும். எங்கள் பாட்டி எம்ஜிஆருடைய தீவிர ரசிகை. எங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி சத்யா வந்து தீவிர எம்ஜிஆர் ரசிகை. எங்கள் அம்மா வந்து தீவிர சிவாஜி ரசிகை. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து படத்துக்கு மீதான ஆர்வத்துக்கு ஏற்பட மிக முக்கிய காரணம். முதல்ல வந்து கடலூரில் கூத்தப்பாக்கத்தில் பக்கத்தில் பாதிரிக்கு போன ஊர், அங்கே ஜெகதாம்பிகான்னு ஒரு தேட்டர், அந்த டாக்கீஸ் ஆக்சுவலி. அதில் தான் முதலாக என்னுடைய சினிமா காதல், சினிமா மீதான பரிச்சயம் அப்படி எதுவும் சொல்லலாம். இதெல்லாம் அங்கேருந்து தான் தொடங்குச்சுன்னு சொல்லுவேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து எங்கள் அப்பா வந்து படிக்கணும் அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணும்போது, அப்போ தான் வீடியோ கேசட்ஸ் இதெல்லாமே டிவி வீடியோ கேசட்ஸ் எல்லாமே 1988-90 அதெல்லாம் புழக்கத்தில் வர ஆரம்பிச்சது. ஸோ இன்றைக்கி இதனுடைய ட்ராவல் வேறு. பட் ஆனால் தொடங்குனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலூரில் ஜெகதாம்பிகா, பாதிரிக்கு போய் ஜெகதாம்பிகாவில் தான் தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி வந்து சாந்தின்னு ஒரு தேட்டர், ஒரு டாக்கீஸ் இருந்தது, அது மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் இது தொடர்ந்தாங்க. ரைட். அதன் பிறகு நீங்கள் கடலூரில் பார்த்தீங்கன்னா பாடலி, கமலம், முத்தையா, நியூ சினிமா, வேல்முருகன், ரமேஷ், அப்புறம் அது பாலாஜியாக மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி தேட்டர்கள்லாம் வந்து கடலூரில் இருந்தது. இதன் மீறி நாங்கள் வந்து பாண்டிச்சேரி போய் படம் பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ அதற்கு முன்பாக இந்த தேட்டர்ஸ்லாம் கடலூரில் பார்க்குற தேட்டர்ஸ் இப்போ இருக்கிற மாதிரியான பெரிய வசதிகள்லாம் கிடையாது. எனக்கு முக்கியமாக பகலில் வந்து யாராவது கதவை திறந்தாங்கனாலே எனக்கு பிடிக்காது. அதனாலே நான் வந்து மோஸ்ட்லி ஃபஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ தான் ட்ரை பண்ணுவோம். அந்த செகண்ட் ஷோ ஃபஸ்ட் ஷோக்கே கூட கேண்டீனில் இருக்கிற லைட்டு வந்து உள்ளார வந்து டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்கேற்ற மாதிரி நான் சீட் செலக்ட் பண்ணி உட்காருவேன்னு சொல்ல வரேன். இது ஒன்று. இப்போ சின்ன வயசில் நம்ம வந்து விழுப்புரத்தில் எங்கள் பாட்டி இருந்தாங்க. அங்கே அதுக்காக போகும்போது மந்தக்கரையில் தான் இருந்தாங்க. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து சீதாராமன் ஒரு தேட்ரு, அப்புறம் முருகா, அங்கே பிரிட்ஜு ஏறுறப்ப ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கண்ணன் ஒரு தேட்ரு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் சாந்தின்னு ஒரு தேட்ரு. சாந்தி தேட்டர் வந்து ஞாபகம். ஏன்னா அந்த தேட்டரில் கேண்டீன் எடுத்து நடத்துனவங்க வீடு வந்து அங்கே அமைச்சர் கோயில்கிட்ட இருந்தது. ராஜுன்னு ஒரு கேரக்டர், ராஜுன்னு நினைக்கிறேன், ராஜா குமாரோ, அவங்க அண்ணன் தம்பிங்க. அதில் குட்டி பையன், அவர் தான் வந்து அந்த தேட்டரில் அப்போ சகலகலாவலம் ரிலீஸு, நல்லா குட்டி பையன். அந்த இளமை இதோ பாட்டை மட்டும் நான் 7 வாட்டி பார்த்தேன். இந்த 7 வாட்டி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த 7 வாட்டி பார்த்தன்றது எனக்கு அதில் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னமும். அப்படி என்ன இருக்குது அந்த பாட்டில் அப்படின்னு பார்க்குறதுக்காக போனது. நீ அதே மாதிரி இந்த பாடல்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு பழைய பாடல்கள் எல்லாமே பிடிக்கும்ல. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு அப்படின்னா, தாய் வீடு படத்தில் வந்து ஜாஹோ உன்னை இழைத்தது கண், அந்த பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு எப்பயுமே வந்து இந்த மென்சோக பாடல்களே பிடிக்கும். ரொம்ப பெப்பியாக ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக ஒரு மாதிரி சவுண்டு. இப்போ உதாரணத்துக்கு அஞ்சலி 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 அப்படின்னு அந்த பாட்டு பிடிக்காது. சம்திங் காத்துக்கு பாட்டு ஹோ அந்த மாதிரி தான் பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு
தூங்காத விழிகள் ரெண்டு, இல்லை ராஜா ராஜாதி ராஜேந்தர் ராஜா, இப்படி தான். இதுதான் என் டேஸ்ட். ஸோ இந்த டேஸ்ட்டை வந்து நான் என் சுற்றுப்பட்டத்தில் நான் ரொம்ப கிராமம், நான் வந்து குடிசை வீடுகள், இங்கே வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இந்த சகலாலோன்னா. அதுக்கப்புறம் வந்து அதே தேட்டரில் அதே மாதிரி ஒரு லீவுக்கா இல்லை தெரில, அப்போ வந்து மொதல் நாள் வந்து உயிரே உனக்காக கடைசி ஷோ பார்க்குறோம், வியாழக்கிழமைன்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை சலங்கை ஒளி பேனர் அடிச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கு சாந்தி தேட்டர் அது ஞாபகம் இருக்குது. சீதாராமில் சுமைன்னு நினைக்கிறேன், விழுப்புரம் சீதாராமில் சுமை. இப்போ கல்யாணம்லாம் வந்துருக்கு, நான் எதுவும் அந்த படம்லாம் பார்த்தல. பட் விழுப்புரம் வந்து முருகா தேட்டரில் எப்போ வேணாலும் எம்ஜிஆர் படம் போட்டுகிட்டே இருப்பாங்க. உலக சுற்றுப்பாளையம் திரும்ப எம்ஜிஆர் படங்களாகவே ஓடிட்டுருக்கோம். எங்கள் பாட்டியும் சலிக்காமல் கூப்பிட்டு போவாங்க. அதே நேரத்தில் தேங்காய் உடைக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த புதுப்படத்துக்கு என்னெல்லாம் அட்ராசிட்டியோ அதெல்லாம் நடக்கும். மீன்மாயில் இப்படி தமிழில் நம்ம கடலூர் தேட்டர்ஸ்லாம் விட்டுட்டு பாண்டிச்சேரி போகிறதுக்கு காரணம் வந்து உண்மையிலே ஆங்கில படங்கள் தான். காமம் மறுக்கப்பட்ட தேசம், காதல் மறுக்கப்பட்ட தேசம் அப்படின்னும் போது அங்கே இங்கிலீஷ் படங்களில் கிஸ்ஸிங் சீன்லேருந்து மற்றதெல்லாம் இருக்கும். நல்லா அட்வென்ச்சர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா நவீனா, இங்கே நியூட்டன், ரத்னா. ஸோ ஏன் இதில் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தாச்சா, ரத்னா பார்த்தாச்சு. அப்படியே வந்தால் ராமனுக்கு அப்புறம் வந்து ராஜா, அப்படியே உள்ளார போனால் ஜீவா ருக்மணி, ஜெயராம், அப்புறம் செல்வம், உள்ளார செல்வம், இங்கே பாலாஜி, அப்புறம் அந்த பக்கம் நவீனா. இதுக்கு நடுவில் இவ்வளோ தேட்டர்ஸ்லையும் படம் பார்த்தாச்சு. இந்த பக்கம் கந்தன் பார்த்தாச்சு. அந்த பக்கம் அம்பிகா அல்லது அஸ்வதா சம்திங் லைக் தட், அது இப்போ மெதுவாக மாற்றிட்டாங்க இது. அப்புறம் ஆனந்தா பாலானந்தா. ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தாச்சு. இப்போ உதாரணத்துக்கு பாண்டி ராஜாவில் தான் வந்து நான் வந்து ரோஜா படம் ரிலீஸ், அதில் தான் பார்த்தேன். அதே மாதிரி காதலன் படம் வந்து ஜீவா அண்ட் ருக்மணி. அதே மாதிரி பவித்ரா வந்து ருக்மணியில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அப்புறம் உனக்காக உன்னாலே இதுதான் ருக்மணி தான். ஏன்னா நானும் ஒய்ஃபும் பைக்கில் கடலூர்லேருந்து இங்கே வந்து அந்த படம் பார்த்தோம். ராஜாவில் தான் வந்து அழகிய தீ. இந்த பக்கம் வந்து வாட் இஸ் தட், ஆனந்தா பாலானந்தாவில் ஏகப்பட்ட படம். கள்ளிப்பட்டி ஜோதி ராஜாவின் சோலையம்மா, அதெல்லாம் பாலானந்தா. கீழே வந்து எப்பயுமே எனக்கு டேஞ்சரஸ் சாங்ஸ்லாம் வந்து மைக்கேல் ஜாக்சன் சாங்ஸ்லாம் நான் அங்கே தான் கேட்குறேன் ஃபஸ்ட் டைம் யூனோ. அப்போ வந்து மீரா ரிலீஸு. இந்த இளமை இதோ வந்து 2 வாட்டி 4 வாட்டி பார்த்துன்றார்ல. நான் வந்து என்னென்னா அந்த பட்டர்ஃப்ளை சாங்குக்காகவே ஃபஸ்ட்டு படம் பார்த்துட்டு வந்துட்டோம். திரும்ப அப்படியே டிக்கெட் எடுத்து திரும்ப போ, ஒரே அதாவது கேப்பே இல்லாமல் பார்த்தது அதுதான். ஓகே, ஸோ அந்த மாதிரியான சினிமா வெறியன்னு சொல்லலாம். ஏன் ட்ரூ லைஸ் வந்து நான் வந்து இதில் ராஜாவில் பார்த்தேன். ட்ரூ லைஸ் அர்னால் சேஷநகர். இந்த பக்கம் வந்து யூனிவர்சல் சோல்ஜரு. அன்றைக்கி நானும் லக்ஷ்மி நாராயணும் ஒரு தீபாவளிக்கு 4 படம் நல்லா கேட்டுக்காங்க. தீபாவளிக்கு வரோம் ரத்னாவில் யூனிவர்சல் சோல்ஜரு. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இதில் வந்து காதல்னு நினைக்கிறேன், ஆமாம் ஜீவாவில், ருக்மணியில் பவித்ரா. ஓகே, அப்படியே போனால் ராஜாவில் நம்மவர். ஓகே, இது இல்லாமல் இது அதுக்கு முடிச்சுட்டு வந்துட்டோம் 4 படம். அப்புறம் வந்து செல்வம்லாம் அப்புறம் அதுலேயும் படம் பார்த்துருக்கோம், நிறைய படம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் மறக்க முடியாது. ஏன் அபைஸ்னு ஒரு படம், அற்புதமான ஜேம்ஸ் கேமரோடைய படம், அதுதான் பார்த்தேன். இந்த மாதிரி ரத்னா தியேட்டர் வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துச்சு. ஏன் கிஸ் அடிக்கிறது எப்படின்னு கூட கற்றுக் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு இடம். ஸோ பாண்டிச்சேரி ஃபுல்லாக முடிச்சாச்சு. அண்ட் தென் அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் முக்கியமாக நான் வந்து சத்யம் சாந்தம் சுபம், தேவி தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அறிமுகம். வந்து தேவி, அலங்கார், இது தான். அப்போ வந்து அலங்காரில் வந்து கிளிஃப்ஹாங்கர், நோ அலங்காரில் ஜட்ஜ்மெண்ட் டே செகண்டு, கிளிஃப்ஹாங்கர் வந்து இதில் தேவியில். அப்போ தான் இந்து படத்துக்கு பாட்டு எடுக்கிறாங்க. மவுண்ட்டு ரோடு பார்டர் தான், ஏசி போட்ட தேட்டர் தான், பெரிய டிக்கெட்டை எடுக்க சொல்லு. அது வந்து அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ கிழக்கு சிமையிலெல்லாம் பேனர் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்து படத்தில் அந்த பாட்டு கூட பாருங்கள். கீழே அந்த ஷார்ட்டு அங்கே நான் தான் நிற்கிறேன் அப்போ ஈனோ. ஸோ அங்கே ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஆனந்த் அதில் பார்த்தோம். அப்புறம் ஆனந்த், லிட்டில் ஆனந்த், கேசினோ, கேட்டி, சித்ரா, பேரடைஸு, பேரகனில் படம் பார்த்தேன். இப்போ அதுக்கப்புறம் கலைவாணர் அரங்கத்தில் முன்னாடிலாம் வந்து படமே போடுவாங்க, அங்கே படம் பார்த்துருக்கேன். அது மட்டும் கிடையாது, உலகப்பட விழாக்கள் ஃபுல்லாகவே பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 5 படம்னும் போது 50 படம்
10 நாளுக்கு அப்போலாம் நடக்கும். இப்போலாம் 7 நாளில், அப்போலாம் 10 நாள் நடக்கும். 15-50 3 தேட்டர் தான் போடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது இப்போ பைலைட்டு, உட்லண்ட்ஸு, அதுக்கப்புறம் இது தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற தேட்டரில் போடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து சென்னையில் இருக்கிற எல்லா தேட்டர்களுமே பழக்கம்னு வச்சுக்காங்களேன். ஸோ ரொம்ப பிடிச்ச தேட்டர் சென்னையில் அப்படின்னா தேவி, சத்தியம் தான். இது 2 தான். தேவி பேரடைஸ்லாம் அதுக்கப்புறம், ஏன்னா தேவி பேரடைஸ்லாம் ரங்கீலாலாம் என்ன அதெல்லாம் சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஏன் விஐபியே வந்து அந்த டிடிஎஸ்லாம் வந்த டைம் யா ஆஹி அப்படின்னு வர்றது, அந்த சவுண்ட்லாம். அப்புறம் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தோன்னா அதில் எல்லா தேட்டர்ஸுமே உண்டு. எதான் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் வந்து அர்ச்சனா தர்ஷனா, அதில் தான் இந்தியன் பார்த்தது. இந்த பக்கம் வந்து மாருதி, இங்கே வந்து சென்ட்ரலில் தான் வந்து மாஸ்க், அதுக்கப்புறம் வந்து இந்த படம் மிஷன் இம்பாசிபிள் 2 சென்ட்ரலில் தான் பார்த்தா. அப்போ தான் டிடிஎஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே மேலே கனகதாரா, இந்த பக்கம் காவேரி, யமுனா, அது அந்த பக்கம் அப்சரா, அதில் தான் டிவைன் லவர்ஸு. சுற்றி நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த கங்கா, யமுனா, காவேரி, அது மாதிரி ஏகப்பட்ட தேட்டர்ஸ். அந்த தேட்டர்லாம் ஃபுல்லாக கோயம்புத்தூர். மதுரையில் மாப்பிள்ளை விநாயகர். ஸோ இவ்வளோ தான் இப்போ மோஸ்ட்லி இந்த பக்கம். அப்புறம் வேறு எங்கே இப்போ இதில் தென்காசியில் பிவிஆர் சம்திங், அது ஒரு இது, அதில் படம் பார்த்தது. அது மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் கலையரங்கம், கரூர்லையா அந்த ஊர் நினைக்கிறேன், அதில் ஏதோ ஒரு வாட்டி போய் கலையரங்கம் அதில் பார்த்தது உண்டு. இது மாதிரி நிறைய தேட்டர்ஸ். ஓகே. ஸோ பாம்பே போனால் அங்கே படம் பார்க்க நினச்ச முடியலை. ரீகால்னு ஒரு தேட்ரு இதுக்கிட்ட தாஜுக்கு ஒர்க்கிட்டு, அதில் படமே பார்க்கல. ஸோ அது மாதிரி படம் பார்க்கணுன்னு நினச்சா அங்கே டைம் இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி படம் பார்க்குறதுக்குன்னு அப்படி இப்போ நீங்கள் சென்னையில் இப்போ வரதராஜாலாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே அங்கே போகணுன்னு நினச்சேன். அந்த தேட்டர் ரொம்ப நல்லாயிருக்கு, இன்டீரியர்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ கோயம்புத்தூருக்கு வேறு எந்த தேட்டருக்குமே போகல. இவ்வளோ படம் பார்த்துட்டு கடைசியில் ப்ராட்வேயில் அந்த எப்பிக்லேயும் சரி இதுலேயும் பார்க்கணுன்றதுக்காக போனோம். ஸோ சென்னையில் பெரிய பெரிய படங்கள்லாம் வர ஆரம்பிச்சும் போது எப்பிக் நம்ம ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற அந்த தேட்டருக்கு, அந்த பிரபாஸ் தேட்டருக்கு தான் வந்து ஃபேமிலியோடு போவோம். ஓகே. ஸோ அதெல்லாம் தான் தேட்டர்னால் அது இப்போ ஒரு பெரிய அனுபவம். அதே மாதிரி தேட்டரில் வந்து இப்போ சென்னையில் வந்து பெஸ்ட் தேட்டர்ஸ்னால் என்னை பொறுத்தவரையிலையும், நான் என்னுடைய பெஸ்ட் தேட்டர், நான் ஆழ்வார்பேட்டில் இருந்தனால எனக்கு வந்து கிருஷ்ணவேணியில் அந்த நீங்கள் சொல்கிறேன், கிருஷ்ணவேணி, அப்புறம் ஜிகேயில் ஃபஸ்ட் ஸ்க்ரீன், செகண்ட் ஸ்க்ரீன் கிடையாது, ஃபஸ்ட் ஸ்க்ரீன் தான் பெஸ்ட்டு. சவுண்டுக்கு மற்ற கிளாரிட்டிக்கெலாம் சூப்பரான ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் வந்து சத்தியம். இப்போ அவங்க பிவிஆர்லாம் வாங்கினதுக்கப்புறம் அது வீணாக போச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய பெஸ்ட்டு தேட்டர்ஸ். ஓகே. எனக்கு இந்த கோமண துணி மாதிரி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. ரோகிணியில் வந்து மெயின் ஸ்க்ரீனை தவிர மற்றதெல்லாம் நீட்டாக இருக்கும் எனக்கு. அது மாதிரி அதை வந்து நான் தியேட்டராகவே கன்சிடரே பண்ண மாட்டேன். இப்போ உதாரணத்துக்கு வெற்றி, மினி வெற்றி, அது பக்கத்தில் இருக்குது. அந்த தேட்டரில் நான் சென்னை 28 பார்த்தேன். எனக்கு அது அந்த தேட்டருடைய அமைப்பாரணை இப்போ எப்படின்னு தெரியாது. எனக்கு வெற்றி ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் அவ்வளோ சூப்பராக பிடிக்கும். ஏன் இது சைதாப்பேட்டை ராஜ், அதுவே ரொம்ப நல்ல தேட்டர் தான். ஸோ அந்த மாதிரிலாம் சில தேட்டர்ஸ்லாம் பிடிக்கும். அதே மாதிரி நீங்கள் தேட்டரில் வந்து உட்காந்து படம் பார்க்குறதுக்குன்னு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு தியேட்டர்னால் இப்போ அதாவது ஜிகே போரூர்னா ஹெச்ரோ தான் பண்ணணும். ஏன்னா நடந்து போய் மூஞ்ச நடுவில் இருக்கிற ரோட்டில் நடந்துக்கிட்டே இருப்பான். அதுக்கு முன்னாடி ரோ தான் ஹெச்சில் வந்து சென்டரில் உட்காந்தா தான் தியேட்டர் ஃபுல் அட்மாஸ்பியர், ஃபுல் சவுண்ட் சரவுண்டு. அதேமாதிரி எல்லோரும் இந்த லாஸ்ட் ஏபிசி போவாங்க. அது பண்ணவே கூடாது. ஒரு தியேட்டரில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாட் இஸ் தட், இப்போ என்ன தேட்டர் சொன்னேன் நான், கிருஷ்ணவேணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் MNOPQ இதுக்குள்ளே வந்து சென்டரில் சீட் புக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே நீங்கள் யூகேவில் இந்த தேட்டர்லாம் விடுங்க, இவ்வளோ சுற்றியாச்சு, இவ்வளோ தான் பார்த்தாச்சு. யூகேவில் வந்து அங்கே தேட்டர்லாம் பார்த்தோம். இங்கே வந்து ஒரு படத்துக்குமே நான் எங்கே போயிட்டுருக்கேன், 200 மைல் 150 மைல் அப்படின்னு ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் சென்னையில் ஆழ்வார்பேட்டிலேருந்து சிதம்பரம் போயிட்டு தூரத்துக்கு போய் படம் பார்த்துட்டு வரேன். இந்த பக்கம் கிருஷ்ணகிரி லெவலுக்கு போய் படம் பார்த்துட்டு வரேன். அந்த மாதிரி போய் படம் பார்த்துட்டு வரேன். இங்கே ஃபஸ்ட்டு இங்கே உள்ளார வந்ததுமே நான் வந்து வியூ சினிமாஸில் தான் முதல்ல பார்த்தது. அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு, அதை யூகே வந்ததுக்கப்புறமே ஃபஸ்ட்டு படம் வந்து பிரபாஸ் படமா கல்கியா, அந்த படம் தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் இந்தியன் அதெல்லாம் வந்து இங்கே வியூவிலே பார்த்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஷோகேஸ், அதில் தான் வந்து இந்த தங்கலான் அந்த படம் பார்த்தது, ஷோகேஸ், டி சைட் ஷோகேஸ். அப்புறம் சினிவேர்ல்டு மிடில்ஸ் ப்ரோவில் தான் வந்து நிறைய படங்கள், அதில் வந்து அதில் தான் ஏகப்பட்ட படங்கள் பார்த்தது. இப்போ மிடில்ஸ் ப்ரோவில் இருக்கிற அந்த சினிவேர்ல்டை வந்து மூட்டாங்க.
இப்போ உடனே அடுத்தது என்னென்னா லீட்ஸில் வந்து ஒரு படம் லீட்ஸ் லைட்டில் வியூ இங்கேருந்து அங்கே போய் பார்த்தேன், இது டார்லிங்டன்லேருந்து. அதன் பிறகு அங்கேருந்து மான்செஸ்டரில் இருக்க டஃபோர் சென்டர் அதில் போய் ஒடியனா, ஆமாம் அங்கே ஒடியன், ஐ மீன் அது அங்கே போய் பார்த்தது. ஸோ அடுத்தது இப்போ 2 படம், டெர்பின்னு ஒரு ஊர், அந்த ஊர் இங்கேருந்து ஒரு 150 மைல் 160 மைல், அதில் வந்து தான் இந்த படம் பார்த்தது, நிலவுக்கு என்னுடைய கோபம். அதுக்கப்புறம் இன்னொரு படம் டிராகன், இதெல்லாம் அங்கே பார்த்தது. ஸோ இந்த மாதிரி படம் பார்க்குறது அப்படின்றது ஒரு சாதாரண இது இல்லை. அதே மாதிரி இங்கே அவனுங்க அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வியூ சினிமாஸில் வந்து நீங்கள் பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டிக்கெட் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏபிசி அந்த ரோலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்மி. அதே மாதிரி கீழே இருக்கிறதும் கம்மி. ஆனால் நடுவில் இருக்குல்ல, அந்த நடுவில் இருக்கிற சீட்ஸ் இருக்குல்ல, சென்டரில், அதாவது தேட்டருக்கு சென்டரில் இருக்கிற சீட்ஸ் தான் இங்கே அதிகமாக ரேட்டு. அதுக்கு வந்து அவங்க வந்து என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா, அவர் அப்கிரேட் சீட் இன் த மோஸ்ட் பாப்புலர் லொக்கேஷன். அதாவது சீட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது கொஞ்சம் ரெக்ளைனர் மாதிரி இருக்கும், மற்றதெல்லாம் ஆர்டர் சீட். அதாவது இந்த சென்டரில் இருக்கிற சீட்ஸ் மட்டும் அவங்க ரேட் அதிகமாக வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு சாதாரணமாக மேலேயும் கீழே வந்து 5 பவுண்டுக்கு படம்னு வச்சுக்காங்க, இது வந்து 8 பவுண்டு 7 பவுண்டு, அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு ஏன் காரணம்னா, அந்த சென்டர் தான் வந்து நீங்கள் வந்து சினிமா வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு சீட் அப்படின்றது தான். எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இதை அது பேர் என்ன, பெங்களூரு எவ்வளோ தியேட்டர், பெங்களூரை வந்து மறந்துட்டு பாருங்க. நான் அங்கே சீனிவாசாவாக இருக்கட்டும், லக்ஷ்மி ஃபேன்டாஸ்டிக் தேட்டர், தாவகர லக்ஷ்மி, அந்த பக்கம் சீனிவாசா ரொம்ப பிடிச்ச தேட்ரு. இந்த பக்கம் ஒரு தேட்டர் நரசிம்மான்னு நினைக்கிறேன், அந்த தேட்டர் மூட்டாங்க, அது ரொம்ப சூப்பரான தேட்டர், அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இங்கே இதுலேயே வந்து இப்போ என்ன சந்தியா, அது செம சூப்பரான தேட்டர். இப்போ நாங்களாம் அது ரொம்ப டாக்கிஸாக இருந்தது, அப்புறம் சந்தியாவாக மாறிச்சு. அப்புறம் எல்லா தேட்டர்லையுமே அதில் நிறைய இதில் மால்களில் இருக்கிற தேட்டர்கள் எல்லாமே பார்த்தாலும் கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெங்களூர் தேட்டர் அப்படின்னா ஊர்வசி தான். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் வந்து அதில் பார்த்து மிரண்டுட்டேன், அவங்களுடைய சவுண்ட் சிஸ்டம் அது இதுன்னு பார்த்து மிரண்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தியேட்டர் அப்படின்றத வந்து தேடி போய் பார்ப்பேன் நான். ஒரு படம் வந்து எனக்கு அவைலபிளாக வந்து கிடைச்சாலும், பார்க்குறதுக்கான விஷயங்களாக வந்து இதில் வந்து கிடைச்சா கூட, எனக்கு வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். குடும்பமானவரை தியேட்டரில் பார்ப்பேன். அப்படியே வீட்டில் பார்த்தா கூட அது வந்து என்னால் சின்னதாக ஒரு மொபைலில் படம் பார்க்குறதோ இல்லை லேப்டாப்பில் பார்க்குறதோ எனக்கு பிடிக்காது. அதுதான் வந்து அங்கே ஒரு 55 இன்ச்சு, இங்கே 65 இன்ச்சு. ஏன்னா ஐ நெவர் காம்ப்ரமைஸ் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் யூனோ. அதனால் என்னால் இந்த தியேட்டர்ன்றது அவ்வளோ ரொம்ப முக்கியமான தியேட்டர். இன்னொன்று திராபையான தியேட்டர்னால் லிட்டில் ஆனந்த், அப்புறம் லிட்டில் ஆல்பர்ட்டா அது, அப்புறம் தேவியில் வந்து தேவி கலான்னு ஒரு படாவதி, அப்புறம் தேவி பாலா, அதுவும் கோவண துணி மாதிரி இருக்கும், எதிர்காலம் நின்னாலே மழைக்கும் நடந்து போனால் தலை தெரியும்னு வச்சுக்காங்களேன். எனக்கு அது மாதிரி இருந்தாலும் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி தியேட்டர்கள் வந்து தேடி பார்த்ததும், அதை வந்து ட்விட்டரில் போட்டப்போ 2-3 பசங்க அதுக்கு வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. அதுக்கு பதில் சொன்னது, அதாவது கமல் ஆதித்யான்னு ஒரு பையன், ஜெர்மனியில் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஸ்க்ரீன் ஐமேக்ஸ் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டு. உண்மையிலே கண்டிப்பாக அது போய் பார்க்குறேன். கமல் ஆதித்யா, தேங்க்யூ ஸோ மச் மேன். அப்புறம் வந்து நான் மதுரையிலேருந்து கோவை, சென்னை, பெங்களூர் போயிருக்கேன்னே, அது ஒரு தனி ஃபீல், சொன்னால் புரியாது, ஃபீல் பண்ணால் தான் புரியும் அப்படின்ட்டு விடுதலை இன்னொரு பையன், அவனும் சினிமா ரசிகன், சினிமா காதன், அது ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அது ஃபீல் பண்ண தான் புரியும், ரைட்? ஸோ அடுத்தது வந்து ஈரோடுலேருந்து போவேன், அதெல்லாம் நான் ஈரோடுலேருந்து போவேன், அதெல்லாம் சிலருக்கு சொன்னால் புரியாது சார், அது ஒரு தனி போதை அப்படின்னு பரணி அவரும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவங்களாம் வந்து பிராட்வே சினிமாஸ் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், திங்க் ஸோ இதுதான் இந்த போஸ்ட்டை பார்த்ததுமே ரைட், நம்ம இந்த அனுபவங்கள்லாம் பேசணும். நான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் சொல்கிறதுக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் இதை பற்றி பதிவு பண்ணணும், இது ஒரு டிஜிட்டலி பதிவு பண்ணி உங்களோட பகிர்ந்துக்கணும். ஸோ தியேட்டர் குறித்து உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து பின்னூட்டங்களை கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சென்னை வரணும், சென்னையில் வந்து ஒரு லைஃப் லீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற எனக்கு வந்து இன்ஸ்பயர் பண்ண படம் வந்து அக்னிநட்சத்திரம். அந்த அக்னிநட்சத்திரத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு சிட்டி லைஃப், ஒரு லவ் அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கிராமத்தில் ஒரு குடிசை வீட்டில் இருந்தவனுக்கு எனக்கு வந்து கடலூர் ரமேஷ், அப்போ பாலாஜி, அப்புறம் ரமேஷ், அதில் வந்து அந்த படம் வந்து பார்க்கும்போது தான் டெக்னிக்கலாக என்ன போனது வந்தது, இதெல்லாம் வந்து அந்த லைட்டிங்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி சினிமா மீதான காதல், சினிமா மாதிரியான தேடல், இதெல்லாம் வந்து தான் இன்றைக்கி இவ்வளோ படங்கள்லாம் பார்த்து இவ்வளோ ஒரு விமர்சனங்கள் இதெல்லாம் போனோம், சினிமாவில் ஒர்க் பண்ணோம். அதுதான் சொல்கிறேன், இதனுடைய
நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு வந்து வரும். யோசிச்சு பாருங்கள். போன வருஷம் இதே நாள் நேற்று இதே நாளில் நான் கோயம்புத்தூருக்கு டிக்கெட்டை போட்டு நான் தம்பி கபிலன் கதிர் 3 பேரும் போகிறோம். இந்த ஒரு வருஷத்தில் நான் யூகேவில் இவ்வளோ தேட்டர்ஸ் தேடி தேடி பார்ப்பேனா, யூகேவில் இப்படியான ஒரு அனுபவம்லாம் கிடைக்குமான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்னா த கேலக்ஸி. நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அதை பற்றினா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். அது என்ன சொல்கிறது, உங்களுக்கு நடத்தி காமிக்கும் அது. ஸோ அதனால் அந்த விஷயத்தோடு நீங்கள் வந்து யோசித்து போங்க, அதிலே தீவிரமாக செயல்படுங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதுதான் மேட்ரு. இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எனிவே, உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அது நன்றி கூட உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். எங்கள் அம்மாவை பெற்ற பாட்டியா சத்யாவுக்கு வந்து நான் விழுப்புரம் வந்து சின்ன வயசில் போகும்போது விழுப்புரத்துக்கு அதை விட்றேன். நான் ராஜாவில் தான் வந்து நாங்கள் வந்து பாண்டி ராஜாவில் தான் இந்த படம் பார்த்தது. பாண்டி ராஜாவில் தான் வந்து இது என்னதுக்கு போன வாரம் யோசிச்சு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள்